போஸ்ட் கொடுத்தா அவங்க கண்டிப்பாக இதை வந்துட்டு நல்ல லெவலில் கொண்டு போவாங்க நம்ம கம்பெனியை வச்சு. இன்னும் நிறைய பேர்த்த ட்ரெயின் பண்ணி நிறைய பேர்த்த வந்துட்டு இந்த அளவுக்கு ப்ராஃபிட் சக்ஸஸ் ரேட் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிப்பாங்க. ஸோ அவங்களோட மென்டாலிட்டி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நம்ம வந்துட்டு நம்ம வேலை உண்டு, நம்ம வரோம், வேலை செய்கிறோம், நம்ம சம்பளம் வாங்குறோம் அப்படின்னு சொல்லி போகாமல் நீங்கள் உங்கள் க்ரோத்தை கவனிச்சிங்க அப்படின்னா, லைக் இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாஃப் அனலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு கம்பெனியில் போய் ஸ்டாஃப் அனலிஸ்ட்டாக ஜாயின் பண்ணிட்டீங்க, 1 இயர் ஒர்க் பண்ணுறீங்க, 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணுறீங்க, 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணுறீங்க அந்த ஸ்டாஃப் அனலிஸ்ட் போஸ்ட்லேயே ஃபார் 40,000 ஆஃப் சேலரிக்கு. அந்த 40,000 ஆஃப் சேலரி வந்துட்டு உங்களுக்கு 5 இயர்ஸ்க்கு போதுங்களா? 6th இயருக்கு நம்ம ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு நமக்கு தேவை இல்லையா? இல்லை நம்ம வாழ்க்கை பூரா அந்த ஸ்டாஃப் அனலிஸ்ட்லேயே முடிச்சிடலான்னு இருக்கீங்களா? நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தேவை, கெரியர் இம்ப்ரூவ்மெண்ட் தேவை, கெரியர் டெவலப்மெண்ட் நமக்கு தேவை. அப்படிங்கும்போது அந்த கம்பெனிலேயே நான் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு அந்த கம்பெனி செட் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது அந்த கம்பெனி நம்ம வேறு எந்த போஸ்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கணும். அப்போ அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அதை நம்ம நினைக்கலாம். நம்ம ஒரு வருஷம் இந்த கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு அடுத்து நம்ம வந்துட்டு இந்த சக்ஸஸ் ரேட்டை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம அப்படி நினச்சோம்னா நம்ம பக்கத்தில் 4 பேர் இருப்பாங்க, அவங்க நம்மளை வந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், சிரிச்சுட்டு நீ முன்னாடி போன பின்னாடி வரான், இதெல்லாம் நம்ம வந்து பசங்களோட இருக்கிற பேச்சு. லைக் அந்த மாதிரி இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம 10 வருஷம்னாலும் சரி, 15 வருஷம்னாலும் சரி, அந்த ஸ்டேஜ்லேயே தான் நம்ம இருக்கும். நம்மக்கிட்ட இருந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கூட இருக்காது. ஸோ அந்த மைண்ட் செட் விட்டு வெளில வாங்க. லைக் நீங்கள் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் எப்படி இந்த மார்க்கெட்டுக்கு நான் உங்களை எடுத்துகிட்டு போகலாம். ஏன் நான் இந்த மீட்டிங்கை சார் சொன்னே தான் வரேன் அப்படின்னு சொன்னேன்னா, நான் 25ல் பார்த்தீங்கன்னா இன்னொரு லீட் ப்ராஜெக்ட் எடுக்கிறேன். ஸோ உங்கள் சைட்லேருந்து 2 பேர்த்த ரெக்ரூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். ஸோ அதுக்கு உங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம அதை பார்க்கணும். ஸோ அதனால தான் நீங்கள் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க, எந்த மாதிரி நீங்கள் இப்போ இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, ஸோ அதில் எந்த மாதிரியான இம்ப்ளிமெண்டேஷன் நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கணும். ஸோ இந்த விஷயத்தை தான் எல்லா கார்ப்பரேட்ஸ்லையும் பார்ப்பாங்க. நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு நல்ல டாப் ரேங்கராக இருக்கீங்க, எந்த விதமான சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் பண்ணல, டாப் ரேங்கராக இருக்கீங்க. பட் அந்த இடத்துல உங்கள் காலேஜ் மார்க் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1% வேல்யூ தான். உங்கள் காலேஜ் வந்து சப்போர்ட்டிவ் டிகிரி, லைக் ஒரு சீட் வந்து நம்மளே வேலைக்கு கொண்டு போக போகுது, அவ்வளோதான். லைக் அதில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா 10,000 15,000, இந்த 10,000 50,000 வந்துச்சு நம்ம இப்போ இருக்க மார்க்கெட்டுக்கு நம்ம சர்வே பண்ண முடியுமான்னு யோசிச்சுக்கோங்க. இன்னும் ஒரு வருஷம் போச்சுன்னா நம்ம அந்த 10,000 15,000 அப்படிங்கும்போது ₹1 ₹2 மாதிரி ஆயிடும். அப்படிங்கும்போது நம்ம எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட்டாக நம்ம இப்போ ப்ராஜெக்ட் பண்ணுறத நீங்கள் ப்ராஜெக்ட் வந்து பல்காக பெருசாக நான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் எந்த அளவுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறீங்களோ அதுவே போதுங்கிறது. ஸோ அதனால தான் உங்கள் சைடில் நான் எதிர்பார்க்குறேன். ஏதாவது நீங்கள் சொல்லுவீங்க லைக் ஏதாவது இம்ப்ளிமெண்டேஷன் உங்கள் சைட்லேருந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். இவ்வளோ நேரம் அதுதான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். சார் என்னோட சூட்கேஸ் கம்பெனி சார், எனக்கு 2 விதமான செக்மெண்ட் இருக்குது. ஓகே, வந்து வித் வீலு, இன்னொன்று வந்து வித்தவுட் வீல். கீழே வீல் இருக்குங்க சார். மேக்ஸிமம் பீப்புள்ஸ் வந்து வீலோடு இருக்கிறத விரும்புவாங்க. சின்ன குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும், வயசானவங்க வந்து இழுத்துட்டு போகிறதுக்கு அதான் விரும்புவாங்க. அதான் ஈஸியாக சேல்ஸ் ஆகும். அப்படி வித்தவுட் வீல் சேல்ஸ் ஆகலைன்னா நான் ட்ரேடிங் கம்பெனி சார், தனியாக வாங்கி வச்சுட்டு அதை விற்கிற மாதிரி. அப்படி இது சேல் ஆகலைன்னா நான் வந்து பர்சனலாக யாரையாச்சும் சேல்ஸ் மேனேஜர் அந்த மாதிரி யாராவது ஹையர் பண்ணி வித்தவுட் வீலை சேல் பண்ணுவோம். ஓகே, இதுக்கான இன்வெஸ்ட் நீங்கள் எவ்வளோ போட்டிருக்கீங்க? 6 lakhs. 6 lakhs நீங்கள் செலவு பண்ணிட்டீங்களா? எஸ். ஓகே, எவ்வளோ இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்ததில் எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு? மேக்ஸிமம் ப்ராஃபிட் தான் சார் பார்த்தேன். ஓகே, இப்போ இருக்க மார்க்கெட்டுக்கு அது ஒத்து வருங்களா? இல்லை சார். அப்போ நம்ம எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், எந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்? அதான் சார் நான் சொன்ன மாதிரி சேல்ஸ் மேனேஜர் தனியாக இப்போ எல்லா கம்பெனிலையும் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் மேனேஜர் இருக்காங்க, சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்காங்க, அந்த சேல்ஸ் மேனேஜருக்கு கீழே 4-5 பேர் இருக்காங்க. ஸோ சேல்ஸ் மேனேஜர் அப்படிங்கிறவங்க ஆஃபீஸ் ஓரியண்டாக இருக்கவங்க. கீழே இருக்க ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு கிளைண்ட்டை போய் பார்த்துட்டு வந்து அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னன்னு கொண்டு வந்து நம்மகிட்ட சொல்கிறவங்க. அப்படிங்கும்போது அந்த கிளைண்ட் எக்ஸ்பெக்டேஷனை நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ அப்போ இந்த மார்க்கெட் ஸ்டேஜுக்கு அது யூஸ் ஆகலை அப்படிங்கும்போது நம்ம வேறு ஏதாவது இம்ப்ளிமெண்டேஷன் அதில் கொண்டு வரணும். ஆஃபர்ஸ் அந்த மாதிரி. ஆஃபீஸில் இப்போ நீ ஆஃபர்ஸ் அந்த மாதிரி கொண்டு வரலாம். பட் அந்த ஆஃபர்ஸ் கொண்டு வரும்போது உனக்கு 1 மாதம் அது ஒத்து வருமா?
அப்போ நம்ம வேறு மாதிரி நம்ம ப்ராஜெக்ட் அதே வச்சு நம்ம வேறு எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிக்கணும். லைக் இப்போ அதர் ஃபேக்டர்ஸ் மாதிரி கேட்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என் கிளைண்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபாரின் பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 lakhs பேஷண்ட்ஸ் வந்திருக்காங்க. என்னால் என்ன பண்ண முடியலன்னா மிஸ்மேட்ச் ஆகிடுச்சு அக்கௌண்ட்ஸ் எல்லாமே. ஸோ அந்த மிஸ்மேட்ச் ஆன அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து கரெக்டாக அலோகேட் பண்ணணும் திருப்பி. ஸோ அதுக்கு நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிற ப்ராஜெக்ட் தான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை தவிர்த்து இன்னொரு ப்ராஜெக்ட் எடுக்க போகிறேன். ஸோ அதுக்காக தான் இப்போ இந்த ஓரியன்டேஷன். ஸோ அப்படிங்கும்போது இதுக்கு கீழே எனக்கு கீழே பேக் எண்டில் நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இந்த மிஸ்மேட்ச் ஆன அக்கௌண்ட்ஸ் எல்லாமே. இப்போ நம்ம இந்தியன் ருபீஸ்க்கு ₹1 அது ₹1, பட் ஃபாரினில் அந்த $1 நமக்கு இங்கே 80 வேல்யூ லைக் அந்த மாதிரி சம்திங் போயிட்டுருக்கு. ஸோ அப்போ அப்படிங்கும்போது நமக்கு அது லாஸ் பெருசாக இருக்கும், அவங்களுக்கு அது லாஸ் கம்மியாக தான் இருக்கும். அப்போ அதை வந்து நம்ம வேறு எந்த மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வந்தால் அது ஈஸியாக கொண்டு வரலாம் அப்படிங்கிறத நான் SAPல அட்வான்ஸ்டாக பண்ணுறது. லைக் இப்போ இருக்க SAP சாஃப்ட்வேர்ஸை தான் நான் அதில் கொஞ்சம் இன்புட் வந்து சாஃப்ட்வேர் டீம் சப்போர்ட் மூலயமா அதை கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை நான் வெளியில் சொல்லக்கூடாது, அதனால தான் நான் வந்துட்டு மேலோட்டமாக உங்களுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். லைக் உங்களோட இம்ப்ளிமெண்டேஷன் கரெக்டாக நான் அதை தப்புன்னு சொல்ல கிடையாது. அதை விட்டு நம்ம கரண்ட் மார்க்கெட்டுக்கு நம்ம யோசிச்சு பார்க்கணும். 2 நாள் ட்ரேடிங் அப்படிங்கும்போது ஒரு நாள் நல்லாயிருக்கும், அடுத்த நாள் டவுன் ஆகிடும். ஸோ அப்படிங்கும்போது டவுன் ஆகும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும். உங்களுக்கு என்ன ப்ராஜெக்ட்? அது வந்து எங்களோட வந்து டை காஸ்டிங் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து எங்களோட வந்து 2 இது பண்ணுறாங்க சார், டை காஸ்டிங் ப்ளஸ் அவங்க வந்து லிஸ்னிங்கும் அவங்களே இது பண்ணி விட்டுறாங்க. அப்போன்றப்ப வந்து அப்போன்றப்ப ரா மெட்டீரியல் வந்து பர்ச்சேஸ் பண்ணதுக்கும் எங்கிட்ட டை காஸ்டிங் ஆனதுக்கும் ஸ்டாக் மிஸ்மேட்ச் இருக்கும் சார். இப்போ வந்து இந்த பெண்ணுக்கு வந்து ஒரு இப்போ இதுக்கு வந்துட்டு ஒரு 1 kg இது பண்ணுறாங்கன்னா அப்போன்றப்ப நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்க ரா மெட்டீரியல் வந்து 1 டன்னுக்கு வந்து ஒரு 100 இது பண்ணுற மாதிரி இருக்கும் வச்சுக்கோங்களேன். அப்போன்றப்ப இந்த மேனுஃபேக்சர் ஆனதுக்கும் நம்ம பர்ச்சேஸ் பண்ண ரா மெட்டீரியலுக்கும் மிஸ்மேட்ச் இருக்கும் சார். அது வந்து எதனால் மிஸ்மேட்ச் ஆகுது அப்பன்றப்போ எப்படின்னா டேலிக்கும் ERPக்கும் ஸ்டாக் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும். ஆமாம், அதனால் வந்து எங்கள் கம்பெனியில் வந்து SAP வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணால் ஆமாம் அந்த மாதிரி இந்த ஒர்க்காக தான் இப்போ பெரிய லெவலில் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் இப்போ டைக்கும் இதுக்கும் பண்ணிகிட்ருக்கீங்க. லைக் இந்த ஒர்க்கை தான் லைக் ஒரு பெரிய நெட்ஒர்க்கை பில்ட் பண்ணி அந்த நெட்ஒர்க்கில் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். அது வந்து எங்களோட வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்னால அந்த மாதிரி இருக்கும் சார். இது போன்றப்ப சொல்கிறது கரெக்ட் தான். லைக் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரினாலுமே நம்ம மிஸ்மேட்ச் ஆகிற அக்கௌண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ பெரிய லாஸ் அப்படிங்கிற நமக்கு ஃபியூச்சரில் தான் தெரியும். ஆமாங்க சார், அது வந்து ஸ்டாக்னால தான் சார், மேக்ஸிமம் ஸ்டாக்னால தான் சார் இதாகும். ரா மெட்டீரியல் இப்போ நீங்கள் உங்களோட மிஸ்மேட்ச் ஆகிற அக்கௌண்ட் எதிரே நீங்கள் சொல்லி கண்டுபிடிக்கிறீங்க இல்லைங்களா, அதுதான் உங்களோட இம்ப்ளிமெண்டேஷன். ஏன்னா நான் இப்போ எங்களோட சைடு ப்ராஜெக்ட் இருக்குங்க நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், பட் அதை இன்னும் எங்களால் அலைன்மெண்ட் பண்ண முடியல. ஒரு 2 lakhs அக்கௌண்ட் அப்படிங்கும்போது எங்களால் டக்குன்னு மிஸ்மேட்ச் ஆனதை கொண்டு வர முடியல. ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி எடுத்து ஒர்க் பண்ணும்போது அதில் உங்களால் கொண்டு வர முடியுது அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு மீடியம் லெவல் அப்படிங்கிற ஒரு இண்டஸ்ட்ரிக்கு போகும்போது உங்களால் ஈஸியாக அதை சக்சீட் பண்ண முடியும். ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸில் தான் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் சொல்ல போனால் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸோட. ஏன்னா லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸில் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நிறையா டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் வந்துட்டு சப் டிபார்ட்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது. அந்த சப் டிபார்ட்மெண்ட்ஸில் டிவைடிங் டிபார்ட்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்காங்க. ஸோ இவங்க மேலே ஒரு ப்ரெஷர், இப்போ ஒருத்தர் மேலே நம்ம ப்ரெஷர் போடும்போது அந்த ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா இங்கே டிவைட் ஆகுது. அப்போ பின்னாடி இருக்கவங்க பேக்ரவுண்ட் வேலை செய்யும்போது அந்த இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு சக்சீட் ஆக முடிஞ்சிருது. அப்போ நீங்கள் ஒருத்தராக அந்த ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களோட ஐடியாவை 4 பேருக்கு சொன்னீங்கன்னா அந்த 4 பேர் சேர்ந்து செய்யும்போது அந்த மிஸ்மேட்ச் ஆன அக்கௌண்ட் வந்து ஈஸியாக மாறிடும். இந்த இம்ப்ளிமெண்டேஷன் தான் தேவை. இந்த ப்ராஜெக்ட் நல்லா இருக்கும். உங்களோட இது வந்து கெமிக்கல் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி. நாங்கள்
மேனுஃபேக்சரும் பண்ணுறோம், ரா மெட்டீரியல்ஸ் தனியாகவும் சப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. எனக்கு இப்போ கம்ப்ளீட்டாக நீங்கள் சொன்னதெல்லாம் எனக்கு பிளாங்காக இருக்குது. ஏன்னா நான் இப்போ தான் கோடே க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணது வந்து வேர் ஹவுஸ் மேனேஜ்மெண்ட்டில் ஒர்க் பண்ணேன். ஸோ எனக்கு பேக்கெண்டில் என்ன நடக்குதுன்றது எனக்கு ஐடியாவே கிடையாது. ஓகே. இப்போ நான் கோட் கிரியேட் பண்ணும்போது சார்ட்ட ஒரு தடவை கேட்பேன், இதெல்லாம் கிரியேட் பண்ணுறது எங்கே போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோன்னு எனக்கு தெரியும் சார். எல்லாம் கிரியேட் பண்ணி முடிச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் எது எங்கே ஆகுது. நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சது, நீங்கள் ஃபோர்காஸ்ட் பண்ணி நீங்கள் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்தது, இதோட கிராஃப் இப்படி இருக்குது, இது இப்படி கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்து ஃபியூச்சரில் நம்ம அதை வராமல் தடுக்கிறதுக்காக நீங்கள் சொல்கிறீங்க. கண்டிப்பாக. இப்போ எனக்கு மிஸ்மேட்ச் ஆன அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா 2 lakhs நான் உங்கள்கிட்ட சொன்னேன். அந்த 2 lakhஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 364 crores மேலே இருக்குது. அப்படிங்கும்போது என் கம்பெனி நான் இழுத்து முடிக்க போகிற அளவுக்கு இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது மிஸ்மேட்ச் ஆன அக்கௌண்ட்ஸ் நான் இப்போயே இந்த இயருக்குள்ளே நான் அதை கரெக்ட் பண்ணேன் அப்படின்னா அடுத்த இயர் என்னால் அடுத்த ப்ராஜெக்ட்ஸை அப்கமிங்காக நான் எடுக்க முடியாது. இந்த மிஸ்மேட்ச் ஆன அக்கௌண்ட்ஸில் ஒவ்வொரு அது $1 இருந்தாலும் சரி, அது என்னோட பணம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சி செஞ்சால் மட்டும்தான் அந்த மிஸ்மேட்ச் ஆன அக்கௌண்ட்ஸை நான் ஃப்யூச்சரில் தடுக்க முடியும். ஃப்யூச்சரில் அந்த மாதிரி மிஸ்மேட்சே ஆகக்கூடாது. அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் தான் இது. நம்ம இப்போ ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோம், சக்ஸஸும் வரும், ஃபெயிலியர் வரும். அப்படிங்கும்போது நம்ம ஃப்யூச்சர்